ஐபிஎல் வந்தோடனே ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்லாம் கையில காலில் கட்டு போட்டு உஷாரா வந்து எஸ் ஆயிட்டாங்க. சிஎஸ்கே வந்து நேதன் எலிஸ் வந்து ரூல்ட் அவுட். இந்த மிச்சல் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், அப்புறம் கமின்ஸ் இவங்கலாம் பார்ஷியல் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹேசல்வுட் இல்லாம ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஓகே, டஃபின் ஒருத்தர் வந்து கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்காக தான் இருக்க போகுது. பட் ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு டீம். ஆர்சிபி பற்றி என்ன சொல்றது, ஆக்சுவலாக ஒரு டைட்டில் அடிச்ச டீம்னா அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 3 வருஷத்துல எப்படியாவது வந்து இன்னொரு ஃபைனல் வந்து கண்டிப்பாக போயிடும். அந்த மாதிரி வந்து ஃபைனல் போகக்கூடிய ஒரு டீம் தான் ஆர்சிபி. ஃபில் சால்ட், விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், குருணால் பாண்டியா, ஜேக்கப் பெத்தல் வந்து டீம் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் என்ன நீங்க எந்த டீமோட சப்போர்ட்னு கேட்டா நான் டீமோட சப்போர்ட்டர் கிடையாது, நான் வந்து பிளேயரோட சப்போர்ட்டர். என்றும் விராட் கோலி வந்து டெல்லிக்காரனா கூட நம்ம டெல்லி சப்போர்ட்டர், அதே மாதிரி தோனி வந்து லக்னோக்காரனா கூட நம்ம லக்னோ சப்போர்ட்டர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்லாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் பிடிச்ச பிளேயர்ஸ் எந்த டீம்ல வராங்களோ அந்த டீமுக்கு தான் நம்ம சப்போர்ட். அண்ட் நீங்க ஆர்சிபி டீம் ஃபாலோவரா இருந்தா உங்களோட ப்ராபபிள் 11 வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.